ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேரம் மற்றும் காலத்தினோட அருமை. எந்த காரணத்தை கொண்டோ நம்ம நேரத்தை மட்டும் எப்போவுமே வீணாக்கக்கூடாதுங்க. வாழ்க்கையில் யாராவது முன்னேறணும் வெற்றி பெறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நேரத்தை மட்டும் எப்போவுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. எவ்வளோ பெரிய கோடீஸ்வராக கூட இருக்கலாம், ஆனால் அவங்களால ஒரு மணி நேரத்தையோ ஒரு நாளையோ ஏன் ஒரு நிமிஷத்தையோ வாங்க முடியுமா? முடியவே முடியாதுங்க. ஒரு மாதத்தோட அருமை குறை மாதத்தில் பிள்ளை பெற்ற தாயிற்கு மட்டும்தான் தெரியும். ஒரு நாளோட அருமை லேட்டாக கவர்மெண்ட் வேலைக்கு சென்ற நபருக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு மணி நேரத்தோட அருமை +2 மற்றும் 10th எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டை கேட்டால் தான் தெரியும். ஒரு நிமிஷத்தோட அருமை பஸ்ஸோ அல்லது ட்ரெயினையோ ஏன் ஃப்ளைட்டையோ தவற விட்டவங்களை கேட்டால் தான் தெரியும். இறுதியாக ஒரு வினாடியோட அருமை ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க இல்லையா, அந்த வீரர்களை கேட்டால் தான் தெரியும் ஒவ்வொரு வினாடியோட அருமை. இந்த மாதிரி விலை மதிப்பே இல்லாத டைமை எப்போவுமே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. டைமையும் சான்ஸையும் எப்போவுமே வரும் பொழுதே நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அப்படி யூஸ் பண்ண தவறிட்டோம் அப்படின்னா நம்மளை விட துர்பாக்கியசாலி வேறு யாருமே இருக்க முடியாதுங்க. அப்படி டைமையும் சான்ஸையும் கரெக்டாக யூஸ் பண்ண ஒரு 2 பேத்தை பற்றி ஒரு குட்டி ஸ்டோரியை இந்த டைமையும் சான்ஸையும் கரெக்டாக யூஸ் பண்ண ஒரு 2 பேத்தை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரி இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? எல்லாருக்குமே தெரியும் நிலாவில் யார் முதல்ல காலடி வச்சாங்க அப்படின்னு கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிலாவில் முதல்ல காலடி வைக்க பிளான் பண்ணது ஆல்ட்ரின் அப்படிங்கிற ஒரு பைலட் தான். அவரும் நீல் ஆம்ஸ்ட்ராங் கூட போயிருக்காரு. அந்த விண்கலத்தில் அவர் முதன்மை பைலட்டு கூட. கீழே பேஸ் கண்ட்ரோலில் இருந்து ஆல்ட்ரின் நீங்கள் நிலாவில் காலடி வைங்க அப்படின்னு கமெண்ட் வரும்பொழுது ஆல்ட்ரினுக்கு ஒரு சின்ன யோசனை, இது பூமி இல்லையே, வேறு ஏதோ கிரகம், இந்த கிரகத்தில் காலடி வச்சா நமக்கு எதோ ஆகிடுமோன்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு சின்ன யோசனை. உடனே அடுத்த ஆர்டர் கண்ட்ரோல் ரூமில் இருந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் நீங்கள் இறங்குங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் கொஞ்சம் கூட சிந்திக்காமல் இறங்கி நிலாவில் முதல்ல காலடி எடுத்து வச்சார், சாதனையும் செய்தார். அவர்கள் இருவரிடம் கேட்டதுக்கு ஆல்ட்ரின் சொன்ன வார்த்தை, என் வாழ்க்கையிலே நான் செஞ்ச தவறு இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீல் ஆம்ஸ்ட்ராங் சொன்னார், வாய்ப்பு கிடைச்ச உடனே நான் பயன்படுத்திட்டேன் அப்படின்னு சொன்னார். ஸோ நம்ம எவ்வளோ விஷயத்தை சாதிக்கிறோம் அப்படிங்கிறத விட கிடைக்கிற ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம எந்தளவுக்கு பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான். வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு முறை தவறினா மற்றொரு முறை கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. கிடைக்கும் பொழுதே அதை நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணிக்கணும். ஸோ நீங்களும் உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தினாலையும் சூழ்நிலையினாலும் தவற விடாதீங்க. கிடைக்கிற வாய்ப்பை கிடைச்ச நிமிஷத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் உலக அளவில் பேசப்படுவீங்க. இந்த வீடியோ கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.